அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 23ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வருஷம் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. யாருக்காக இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2026ல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான் தான் இந்த பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த பட்டியலை வெளியிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான். இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபீஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் ஆண்டுதோறும் வெளியிடுவாங்க. இந்த பட்டியலில் 4 வருஷம் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. தாலிபான்கள் வந்ததுக்கப்புறம் அந்த நாடு ஃபஸ்ட் பிளேஸில் வந்துடுச்சு. இந்தியா ரேங்க் 14ல் இருக்குது. ஓகேங்களா? அதோட மதிப்பீடு 7.150 அப்படிங்கிற மதிப்பில் இருக்குது. மொத்தமாகவே 10 ஸ்கோர் தான். அதில் 7.1 அப்படிங்கிற ரேஞ்சால் 14வது ரேங்கில் இருக்குது. பாகிஸ்தான் இந்த பட்டியலில் 4வது இடம் இருக்குது. இந்த பட்டியல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரவாத சம்பவங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏற்படுற உயிரிழப்புகள், காயங்கள், சொத்து சேதங்களை பொறுத்து தான் வகைப்படுத்துகிறாங்க. இந்த IEP இருக்குல்ல, இதோட தலைமையிடம் ஆஸ்திரேலியாவோட சிட்னி நகரில் அமைஞ்சிருக்கு. அடுத்த விடா பாருங்கள். கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்த கருணா கருணையை குறிக்குது. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர். கைலாஷ் சத்யார்த்தி. இவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தைகள் நல ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். சமூக ஆர்வலருங்கிறத விட குழந்தைகள் நல ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். பல குழந்தை தொழிலாளர்களை இவர் மீட்டிருக்கார் இவருடைய வாழ்க்கையில். ஸோ 2014 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு கிடச்சிது. பாகிஸ்தானில் இருக்க மலாலா இருக்காங்கல்ல, இந்த கல்விக்காக போராட்டத்துக்காக சுட்டாங்க பாருங்கள். ஸோ அவங்களோட இணைந்து இந்த 2014 நோபல் பரிசை வாங்கினாங்க. ஸோ என்ன இந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னா, இந்த கருணை அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சி இல்லை, அது ஒரு மனிதனோட வாழ்க்கை சமூகத்தை மாற்றும் வலிமை கொண்டது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார். குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக தனது போராட்டங்களில் அவர் கண்ட அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. பச்சன் பஜாவ் அந்தலோன் அப்படிங்கிற புத்தகம் தான் இந்த இயக்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த குழந்தைகளை மீட்டிருக்காரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. 10th புக்கு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள். தேசிய கனிம மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? தேசிய கனிம மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய இயக்குநராக கிருஷ்ணகுமார் தாக்கூர் அப்படிங்கிற அவரை நியமிச்சிருக்காங்க. கிருஷ்ணகுமார் தாக்கூர். இவர் இதுக்கு முன்னாடி இந்திய ரயில்வே பணியாளர் சேவையில் ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவரை தூக்கி இப்போ போட்டிருக்காங்க. NMDC தான் தேசிய கனிம மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்திய அரசின் எஃகு அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும். இந்தியாவோட மிகப்பெரிய இரும்புத்தாது உற்பத்தி நிறுவனம் இது. இதோட முக்கிய பணி என்னென்னா, ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு தேவையான இந்த பணியாளர் மேலாண்மை, தொழிற்சங்க உறவுகள் மற்றும் மனிதவள கொள்கைகளை வகுக்கிறது தான். அடுத்தது பாருங்கள். 7 எரிமலை சிகரங்களை ஏறி உலக சாதனை படைத்த இந்திய மலையேற்ற வீரர் யார்? 7 எரிமலை சிகரங்களை ஏறி உலக சாதனை படைத்த இந்திய மலையேற்ற வீரர் கின்னஸில் பதிவாயிருக்கு. யாருன்னா சத்யரூப் சித்தாந்தா அப்படிங்கிறது தான். சத்யரூப் சித்தாந்தா அப்படிங்கிறது 7 வல்கனிக் சமிட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னா, இவர் 7 எரிமலை சிகரங்களும் 7 கண்டங்களில் ஒவ்வொரு கண்டங்களையும் ஒவ்வொரு எரிமலை சிகரங்கள்னு ஏறியிருக்கார். ஸோ அதுவும் கின்னஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர். ஒரு மென்பொருள் பொறியாளராக இருக்கிறார். ஸோ மிக குறைந்த காலத்தில் 7 சிகரங்களையும் ஏறி முடித்த வீரர் அப்படின்னும் கின்னஸ் சாதனை இருக்குது. இதுக்கு முன்னாடி அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பட்டத்தை வச்சுருக்காங்க. பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற பட்டத்தை வச்சுருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிருஷி சகி என்னும் புதிய முன்னெடுப்பை தொடங்கியுள்ள அமைச்சகம் இது? கிருஷி சகி என்னும் புதிய முன்னெடுப்பை தொடங்கியுள்ள அமைச்சகம் இது? ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அதாவது மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இதெல்லாம் சேர்ந்து தான் இதை கொண்டு வராங்க.
இது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 கோட்பாடு அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் முன்னேற்றம், வேளாண் மேலாண்மை 2 முக்கிய பகுதிகளையும் இவங்க மேம்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கிருஷி அப்படின்னா விவசாயம், சகினா தோழி. அப்படின்னா என்ன, விவசாய தோழி அப்படிங்கிற பொருளில் இதை வச்சுருக்காங்க. ஸோ மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது இதில் நவீன விவசாய நுட்பங்களில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். வேளாண் உதவியாளர்களாக அவங்க மாற்றப்படுவாங்க. முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் கிராமப்புற அந்த விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம், மண் பரிசோதனை மற்றும் உர மேலாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. ஆல்ரெடி கேவிகேவும் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசு வழங்குகிற இந்த வேளாண் மானியங்கள் மற்றும் திட்டங்களை விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. இந்திய அரசோட அந்த 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குல்ல, அந்த இலக்கை அடையிறதுக்கு இது ஒரு முக்கிய கருவியாக இதை பார்க்குறாங்க. அடுத்து வேணால் உமன் எம்பவர்மெண்ட் விருது கலை மற்றும் கலாச்சாரத்துறைக்காக கௌரவிக்கப்பட்ட இந்திய பெண்மணி யார்? யாருக்கு கொடுத்துருக்காங்க? ரிதுபர்ணா சென்குப்தா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிதுபர்ணா சென்குப்தா அப்படிங்கிறவங்க ஒரு இந்திய திரைப்படத்துறையை சார்ந்தவங்க. அதுவும் பெங்காலி, ஹிந்தி மொழியில் ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்திரைத்துறை கலை மூலம் பெண்களோட முன்னேற்றத்திற்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் இவங்க செஞ்ச வேலைக்காக இந்த உமன் எம்பவர்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தியாகிகள் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது? தியாகிகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 23. ஜனவரி 30 ஒரு தியாகிகள் தினம் நம்ம கொண்டாடுறோம். தமிழ்நாட்டில் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் நம்ம கொண்டாடுறோம். டீட்டெயில் பார்க்கலாம் கீழே. இந்த பகத்சிங்கு, ராஜ்குரு, சுக்தேவ் அப்படிங்கிறவங்களெல்லாம் 1931 மார்ச் 23 தூக்கில் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தூக்கில் போட்டதால் அந்த மார்ச் 23 தூக்கிட்டு வந்து புரட்சிகர தியாகிகள் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அதே மாதிரி ஜனவரி 30 1948 மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதை தேசிய தியாகிகள் தினமாக நம்ம நாடு முழுவதும் கடைபிடிக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மொழிப்போருக்காக சேர்த்தாங்கள, அவங்களுக்காக ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்லேருந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிராரம்ப அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நாடு எது? பிராரம்ப 2026 அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கியிருக்க நாடு எது? இந்தியா தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. பிராரம்ப அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஆரம்பம் அல்லது தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த புதிய தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கணும், குறிப்பாக விண்வெளித்துறை மற்றும் ஆழமான தொழில்நுட்ப துறைகளில் இருக்கிறவங்கள ஊக்குவிக்கணுங்கிறதுக்காகவும், தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோளை உருவாக்கணும், ராக்கெட் ஏவுவதில் இந்தியா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மையமாக, ஒரு டெப்போ மாதிரி, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றணும், உலகளாவிய மையமாக மாற்றணுங்கிறதா இதோட முக்கிய இலக்காக இருக்குது. இந்தியா ஆப்பிரிக்கா மூலோபாய கூட்டாண்மை சந்திப்பு எந்த இடத்தில் நடைபெற்றது? இந்தியா ஆப்பிரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மீட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்துச்சு? புதுடெல்லியில் நடக்குது. அதாவது ஆப்பிரிக்க நாடுகளோட இந்தியாவோட பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இந்த சந்திப்பு ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுது. இந்த சந்திப்போட நோக்கம் அதுதான். இந்தியா நீண்ட காலமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த கல்வி, மருத்துவம், தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்து வழங்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஆசியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஸோ நம்ம தான் ஃபேமஸாக நம்ம ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு இருக்கணும், பெரிய ரேஞ்சுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய நாடுகளுக்கான உதவிகளை இந்தியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.